பேரையூரில் பூவைசி இந்திரகுல வேளாளர் சங்கத்தை பீட்டர் பெருமாள் என்கிற பெருமகன் தொடங்கியதன் நூற்றாண்டு விழாவை நீங்கள் மிகுந்த தாகத்தோடும் தவிப்போடும் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதிலே எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற பூவைசி இந்திரகுல வேளாளர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்காக்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சொந்தம் செல்ல சேருகிற என்னுடைய பாச நண்பன் ரவிசெல்வம் ஐஆர்எஸ் அவர்களின் தொட்டில் பிரதேசம் பேரையூர் மாட மதுரையிலிருந்து சாத்தூர் வழியாக சேடப்பட்டி செல்லுகிற சாலையில் பாண்டிய நாட்டில் ஒரு பேரையூர் இருக்கிறது. அந்த பேரையூருக்கு இல்லாத பெருமை உங்கள் பேரையூருக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே வந்தபொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். பேரை, நீரை, சீரை, தேரை எல்லாவற்றையும் தக்க வைத்ததனால்தான் இந்த ஊருக்கு பேரையூர் என்று பெயர் வந்தது. இந்த பேரையூரில் இப்படி ஒரு சங்கத்தை தொடங்க வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிட்டு இந்த சங்கத்தை பெருமாள் பீட்டர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதனுடைய நோக்கம் எனக்கு முன்னால் மூறி முழங்கியவர்கள் குறிப்பிட்டதை போல அட்டவணை பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை விடுவிக்க வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாக இருக்குமானால் அதை நாஞ்சில் சம்பத் வரவேற்கிற அதே நேரத்தில் கடந்த ஆண்டு பள்ளி கல்வியில் தமிழ்நாட்டினுடைய முதல் பரிசு பெற்ற மாணவி கண்விழித்த ஊர் அவள் தொட்டில் பிரதேசம் இந்த ஊர் என்பதையும் அவள் வாசித்த உறுதிமொழியை நான் நண்பர் ரவிசெல்வம் அவர்கள் வீட்டிலிருந்தே கேட்டுக் கொண்டிருந்த பொழுதே எனக்குள்ளும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்பாதீர்கள். அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பான். நான் சொல்லுகிறேன், அடிமை ஒருவன் தூங்குவதைக் கண்டால் அவனை எழுப்புங்கள், அவருக்கு சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று லெபனான் நாட்டு கவிஞன் கலீல் ஜிப்ரான் அன்றைக்கு பள்ளத்தாக்கில் நின்று பாடினார். இன்றைக்கு நம்முடைய சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் இனி வருகிற தலைமுறைக்கு மடை மாற்றுவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதை ஏன் சுட்டுகிறேன் என்றால், ஒரு மிருக நியாயம் கூட இல்லாத ஒரு மிலேச்சத்தனம் இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற காலம் இந்த காலம். நாஞ்சில் சம்பத் அரசியல் செய்திகளை பதிவு செய்ய விரும்பவில்லை என்றாலும் நம்முடைய பகல் இன்றைக்கு இருட்டாகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமவெளியில் இன்றைக்கு பள்ளத்தை தூண்டுகிறார்கள். நம்முடைய சூரிய பிரதேசத்தில் இன்றைக்கு சூரியத்தை இட்டு நிரப்புவதற்கு திட்டமிடுகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் அந்திப்பொழுதை கடந்து 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் உலக நாகரீகம் உச்சத்தை தொடுகிற காலகட்டத்தில் நமக்காக இருக்கிற அடையாளங்களை அபகரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு திட்டமிடுகிற காலகட்டத்தில் இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நூற்றாண்டு விழாவில் நாம் உணர்ந்து கொண்டால் வருகிற காலம்
நமக்கு வசந்த காலமாக இருக்கும். இங்கே சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர், கரிசல் இலக்கியத்திற்கு உலக இலக்கிய தகுதியை வாங்கி தந்த கீராவுக்கு பிறகு அந்த தகுதியை வாங்கி தந்திருக்கிற வல்லமையுள்ள எழுத்தாளர் தரவர் இதுவரைக்கும் 18 நூல்கள் படைத்து தந்திருக்கிறார். ஆகவே அறிவும் ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு உரியதல்ல. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த நாட்டிலே நடவு செய்தவர்கள், அந்த நம்பிக்கைக்கு ஊனம் ஏற்படக்கூடும் என்பதை கருதி கொண்ட காரணத்தினால் அதிகார பசியோடு இன்றைக்கு அதை நிலைநிறுத்துவதற்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் சட்டத்தின் மூலமும் அதிகாரத்தின் மூலமும் நிலை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறார். ஒரு காலகட்டம் இருந்தது, சேகர் ஐஆர்எஸ் சுட்டிக்காட்டியதை போல நாம் மல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். இந்த நாட்டில் பகைக்கஞ்சாமல் போரிட்ட பாண்டியர் குலத்தின் வழித்தோன்றல்கள் நாம். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் என்கிற பெயரால், அவர்களுக்கு பாடுபடுகிறோம் என்கிற பெயரால் பயணம் தொடங்கியவர்கள் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கனவையும் காவு வாங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதை இன்னார் இனியார் என்று நாஞ்சில் சம்பத் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கவலையும் அக்கறையும் உங்களுக்கு இருக்குமானால், நான் சொல்வது நீங்கள் தேடுங்கள். எதை தேட வேண்டும்? கல்வியை தேடுங்கள். அந்த தீர்மானத்தினுடைய முக்கிய பகுதி அதுதான். கல்வி ஒரு சமூகத்திற்கு கிடைத்துவிட்டால் அந்த சமூகத்தை யாரும் அழுத்தவும் முடியாது, ஆதிக்கம் செலுத்தவும் முடியாது. ஒரு குதிரை வண்டியிலே பயணம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டவர் அம்பேத்கர். தன்னுடைய தந்தை பணியாற்றுகிற ஊருக்கு போவதற்கு தொடர் வண்டியை பிடிப்பதற்கு சந்திப்புக்கு வந்த பொழுது அந்த வண்டி அந்த சந்திப்பை கடந்து போய்விட்ட நிலையில் ஒரு குதிரை வண்டியில் ஏறி அவரும் அவருடைய தம்பியும் பயணிப்பதற்கு ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த குதிரை ஓட்டி உணர்ந்து கொண்டதற்கு பிறகு குதிரை வண்டியை அவன் குடை சாய்க்கிறான். குப்பை மேட்டில் வந்து அம்பேத்கர் விழுகிறார். இந்த குப்பை மேட்டில் விழுந்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி தட்டுகிறது. அந்த பொறி தட்டியதனுடைய விளைவுதான் வேதங்களின் நாடு என்று பேசப்படக்கூடிய இந்த நாட்டில், உபனிஷத்துகள் உலாவுகிற இந்த நாட்டில், என் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் தான் நாகரிகத்தினுடைய தலைமகன் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இந்த வாழ்ந்த நாட்டில் கங்கை கரை வழியாக ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தவர்கள் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு ஹிட்லரினுடைய அந்த இதயத்தை களவாடிக்கொண்ட அந்த திருட்டு கூட்டம் நம்மை 6வதுவர்களாக அலட்சியப்படுத்துகிறார். ஒரு 3% இருக்கிறவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டணத்தில் இன்றைக்கு 90 IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் 80 பேர் அந்த உச்சி குடிமை வைத்திருக்கிற உயர் சாதி கூட்டம் என்பதை நெஞ்சிலே நிறுத்துங்கள். இங்கே ஒரு ரவிசங்கர் ஐயாஸ் எப்போது வருகிறாய், எங்கிருந்து வருகிறாய் என்று என்னை தொடர்ந்து என் பயணத்தை உறுதி செய்த என் தம்பி சத்யசெல்வன் ஒரு படலாரி. ஆகவே அறிவை தேடுங்கள். இந்த இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடியுமானால் அதற்கான திட்டங்களை உடனடியாக தயாருங்கள். ஏனென்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் நம்மை அழுத்த துடிக்கிற இந்த காலகட்டத்தில் அறிவை விசாலப்படுத்துங்கள்.
இந்த சமூகத்தை புனரமைக்க, புனருத்தாரணம் செய்ய, புதுப்பிக்க என்ன செய்யலாம் என்பதை உடனடியாக ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்துக் கொண்டு அதிலே இளைஞர்களை சேருங்கள். ஒரு நடுநிசி நள்ளிரவு பாபா சாஹிப் அம்பேத்கர் நள்ளிரவு 12 மணிக்கு தான் உட்கார்ந்திருந்த அறையில் இருந்தவர் படித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை நிருபர் அந்த இடத்திற்கு சென்றார். நடுநிசி கடந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்த அம்பேத்கர் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார், இவருக்கு என்ன படிக்க வேண்டியது இருக்கிறது என்ற கவலையோடு அவருடைய கதவை தட்டிய பொழுது அம்பேத்கர் கதவை திறந்தார். பிளீஸ் கம் ஆன் என்றவரை வரவேற்று உட்கார வைத்து விட்டு, இந்த நடுநிசியில் என்னை எதற்காக சந்திக்க வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, இதே நடுநிசியில் நள்ளிரவில் விடுதலை பிதாமகன் என்று பேசப்படக்கூடிய காந்தியை சந்திக்க சென்றேன். காந்தி தன்னை மறந்து அயர்ந்து தூங்குகிறார். இதே நடுநிசியில் நான் முகமது அலி ஜின்னாவை சந்திக்க சென்றேன். அவரும் தன்னை மறந்து தூங்குகிறார். இதே நடுநிசியில் உங்களை சந்திக்க வந்தால் நீங்கள் விழித்திருந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று அந்த நிருபர் கேட்ட பொழுது அம்பேத்கர் சொன்னார், காந்தி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார். அவர் கேட்டது கிடைத்து விட்டது என்கிற நிம்மதியில் தூங்குகிறார். முகமது அலி ஜின்னா தனக்கு ஒரு பாகிஸ்தான் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது, அதனால் அவர் தூங்குகிறார். ஆனால் ஆண்டவனின் பெயரால் இந்த பாரத திருநாட்டில் அங்கிங்கனாதபடி எங்கும் அழுத்தப்படுகிற என் சொந்தங்கள் எப்பொழுது கண்விழிப்பார்கள் என்று நான் கவலைப்படுகிறேன். அவர்கள் தூங்குகிறார்கள், அவர்களுக்காக நான் விழித்திருக்கிறேன் என்றார். ஆகவே நாம் விழித்திருக்காவிட்டால் நம்மை விழுங்கி விடுவார்கள். ஆகவே பாசிசம் தன்னுடைய கோர முகங்களை காட்டுகிற காலம் இந்த காலம். மனித உரிமைகளுக்கு இந்த மண்ணில் மரியாதை இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிறைய தேடுங்கள். நாம் தேட வேண்டியது நிறைய இருக்கிறது. பாடல் பெற்ற திருத்தலம் என்று பேசப்படுகிற தலங்கள் இன்றைக்கு நம்முடைய கையில் இல்லை. இரிஞாலிக்குடா ரயில்வே பயணித்தால் இரிஞாலிக்குடா என்கிற சந்திப்பில் இறங்கி 16 கிலோமீட்டர் அகழி இருந்தது. சேரமான் பெருமாள் நாயனாருடைய ஆட்சி இருந்தது. ஆதார சுந்தரர் அவருக்கு தோழராக இருந்தார். அந்த இடம் இன்றைக்கு நம்முடைய கையில் இல்லை. இத்தனைக்கும் அது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம். 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் ஒரு ஆழ்வாரை தவிர திருவேங்கடமலை என்கிற திருப்பதி, அது நம்முடைய திருத்தலம். நமக்கு உரிமை உள்ளது, நம்முடைய கையில் இல்லை. பொத்தப்பி நாட்டினுடைய அரசன் நாகனுடைய பிள்ளை சின்னப்பன், அவன் கண்ணப்பனாக மாறினானே. அவர்கள் ஆட்சி செய்த இடம் பொத்தப்பி நாடு. அது நேற்றைக்கு காலத்தி, இன்றைக்கு அது கால கஸ்தி. எதையாவது நம்முடைய ஊரின் பேரிலே ஒரு இசை சேர்த்தால் அது அவர்களுக்கு உரிமை உடையதாகி விடுகிறது. அந்த காலத்து இன்றைக்கு நமக்கு கையில் இல்லை. இப்படி ஒரு பட்டியலை போட்டால் கவலை தான் வருகிறது. இதை மீட்க முடியுமா என்றால் முடியாது. மீட்க முடியாத அளவுக்கு உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், நவீனமயமாக்கலில் நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்து விட்டோம். இந்த அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் மீண்டும் பீட்டர் பெருமாள் இந்த மண்ணில் பிறந்து வர வேண்டும் என்று ஒரு தாகத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். 30 வயதில் மாநாடு கூட்டினார், அருப்புக்கோட்டையில் மாநாடு கூட்டினார். அதற்கு தியாகி இமானுவேல் சேகரன் அன்னைக்கு மாநாடு கூட்டினார். நான் சம்பத் கேட்கிறேன், அந்த முறை இன்றைக்கு சுவடு இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. நீங்கள் வடபுலத்திற்கு சென்றால் தெரியும், தமிழகம் முன்னேறிய மாநிலம். ஆனால் இன்றைக்கு வடபுலத்திற்கு சென்று பாருங்கள். ஒரு ஊரில் ஹஸ்ராத்தில் காலடி என்கிற கிராமத்தில் ஒரு போலி சாமியார் உரையாற்ற வருகிறார். அவனுடைய உரை கேட்பதற்கு அலை அலையாய் அணி அணியாக ஒரு கூட்டம் ஆர்ப்பரித்து வருகிறது. அந்த ஆர்ப்பித்து வருகிற கூட்டம் அந்த போலி சாமியாருடைய உரை முடிந்ததற்கு பிறகு அங்கே வந்திருந்த பெண்கள் அவருடைய காலடி மண்ணை எடுத்துக் கொள்வதற்கு முந்தி அடித்துக் கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடுகிறார்கள்.
அந்த ஓடிய ஓட்டத்தில் அந்த நெரிசலில் சிக்கி 128 பெண்கள் அங்கே பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டதை போல நிலத்தில் செத்து விழுந்தார்கள். அதை உங்களுக்கு தெரியுமா? அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா? அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதா? நீ மதத்தின் பெயரால் எந்த துவம்சமும் செய்வாய், உனக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கும். நாம் நம்முடைய உரிமையை கேட்டால் நம்மை அர்பன் நக்சலைட் என்பார்கள், ஆன்டி இந்தியன் என்று முத்திரை குத்துவார்கள். நாம் ஆன்டி இந்தியனா? தியாகி இம்மானுவேல் சேகரன் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக களமாடியவன், வியர்வை பாசனம் செய்தவன், விலா எலும்பு நோக உழைத்தவர், 32 வயதில் படுகொலை செய்யப்பட்டவர். அவர் சிந்திய இரத்தம் அது இன்னும் காய்ந்து விடவில்லை என்பதை நீங்கள் எதிரிகளுக்கு நினைவூட்டுங்கள். ஆகவே நாங்கள் அணியமாகி வருகிறோம். அன்னை முலைப்பால் ஊட்டிய வீரம் இன்னும் சுண்டி போய்விடவில்லை. அதை எதிரிகளுக்கு சொல்லுவதற்கு சாதியின் பெயரால் அல்ல. நம்முடைய அமைப்புக்கு ஒரு சாதி பெயரை சூட்டுவது கூட எனக்கு ஒரு வகையில் உடன்பாடு இல்லை. ஆனால் பெரியார் சொன்னார், சாதி இருக்கிறவரையும் சாதியை பாதுகாப்பதும் ஒரு சமூக மேம்பாட்டில் ஒரு அடையாளம் தான் என்றார். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் தான் கோவில் நுழைவு போராட்டத்தையும் இந்த மண்ணில் நடத்தினார். ஆனால் எங்கள் குல வழிபாடு சிலப்பதிகாரம், சேரன் தம்பி இசைத்த காப்பியம், தமிழர்களுடைய முதல் தேசிய காப்பியம். அதிலே இந்திர விளவூர் எடுத்த காதை என்றொரு காதை வருகிறது. நான் பேராசிரியர் பேச்சிமுத்துவிடத்தில் கேட்டேன். ஏனென்றால் மதுரை மாநகரினுடைய அடையாளமாக வான்முட்ட எழுந்திருக்கக்கூடிய தியாகராஜன் கல்லூரி பேராசிரியர் அவர். இந்திரனே சாலும் கரி என்று ஒரு குறள் முடிகிறது. கரி என்றால் என்ன? சாட்சி. யார் இந்திரன்? அவனுக்கு என்ன தகுதி? ஐம்புலன்களை எவன் ஒருவன் அடக்கி ஆளுகிறானோ அவன்தான் இந்த நாட்டில் வழிபாட்டுக்குரியவன். அப்படி ஐம்புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்து புலன்களையும் பொறிகளையும் வென்றவர்கள் நீங்கள். அவர்கள்தான் இந்திரர்கள். புலனையும் பொறியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் தான் இந்த உலகை ஆளுவதற்கு உரிமை உள்ளவன். டயோகனிஸ் என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தான். அவன் குடிசையில் தான் வசித்தான். அவனுடைய குடிசைக்கு பக்கத்திலே தான் feed the military man, capture the nation என்று தன்னுடைய வாளால் உலகத்தினுடைய முக்கால் பகுதியை அடக்கி ஆண்ட மாசிடோனிய மாமீரன் அலெக்சாண்டர் என்கிற மாமன்னனுடைய அரண்மனை எங்கேதான் இருக்கிறது. ஆனால் அந்த அரண்மனை வாசலில் மாமன்னன் அலெக்சாண்டரை சந்திப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் குடிசையில் இருக்கிறானே அந்த ஞானியை சந்திப்பதற்கு அலை அலையாக மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அரண்மனையின் சாளரத்தின் வழியாக மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் பார்க்கிறான். டயோஜனிஸ் என்கிற ஒரு எல்லாவற்றையும் துறந்தவன் வாழுகிற ஒரு குடிசையில் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று மணிமுடி தெரித்திருக்கிற மன்னன் மாசிடோனிய மாமன்னன் தக்கான பீடபூமி வரையில் படையெடுத்து வந்த மாவீரன் அந்த குடிசைக்கு போகிறார். குடிசைக்குள் நுழைந்து விட்டார். வந்திருப்பது மன்னன் என்பதை டயோஜனிஸ் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதற்கு பிறகு டயோஜனிஸை பார்த்தார் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை டயோஜனிஸ் பார்த்தார். வாழ்வலியும் தோல்வலியும் ஆழ்வலியும் உள்ள ஜெகமன்ய போரிட்ட மாவீரர் நிற்கலாம்.
டயகனிஸ் சொன்னார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்ல என்ற உடனே அலெக்சாண்டர் ஏன் என்று கேட்டார். சூரிய ஒளி வருவதற்கு நீ தடையாக இருக்கிறாய், தள்ளி நில்லுங்க. தள்ளி நின்றான். எதற்கு என்னை சந்திக்க வந்தாய் என்று கேட்டார். அப்போது மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் சொன்னான், நான் உலகத்தின் முக்கால் பகுதி என் காலடிக்கு கீழே கொண்டு வந்து விட்டேன். என்னை சந்திக்க யாரும் இல்லை. நீங்கள் குடிசையில் வசிக்கிறீர்கள், உங்களை சந்திக்க இத்தனை மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கிறார்களே, என்னது காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது டயகனிஸ் என்கிற அந்த ஞானி சொன்னாங்க, ஒன்றுமில்லை, நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன் என்று டயகனிஸ் சொன்னான். ஆகவே நீங்கள் உங்களை வெல்ல வேண்டும். முதல் பரிசு பெற்ற மாணவி இந்த ஊருக்குரியவள். அவள் வடித்த தீர்மானத்தில் ஒன்று, கல்வி ஒன்றே முக்கியம், அரசு பணியில் சேர வேண்டும், அது முக்கியம். அதைவிட போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் இடையூறாக இருப்பது போதைதான். நானே பொதுக்கூட்டங்களுக்கு உரையாற்றுவதற்கு சென்றால் நான் இரவில் சாப்பிடுவது 3 இட்லி பொடி, வேற எதுவும் சாப்பிடுவதில்லை. ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். நான் 3 இட்லியும் பொடியும் போதும், வாழைப்பழம் கிடைத்தால் ஒன்று வாங்கித்தாருங்கள், இல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். 75,000 ரூபாய்க்கு துபாயில் 75 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கியதாக இப்பொழுது செய்தி வந்து கொண்டிருக்கிறது. 75 லட்சத்துக்கு. இவன் என்ன வேணும் என்ன வேணும்னு திருப்பி திருப்பி கேட்கிறான்னா, அவனுக்கு என்ன நோக்கம்னா, என் கூட இருந்து அவனும் குடிக்கணும்னு நினைக்கிறான். அவன் எனக்கு கிளாஸ்மேட் ஆகணும்னு ஆசைப்படுறான். போதையின் பாதையில் நாம் புதைந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே அதிகமான சக்கரவர்த்தியும் அவ்வை பிராட்டி ஒரே மேசையில் இருந்து குடித்தார்கள். சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரை இதுவரைக்கும் நான் தாக்கு பிடித்தேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவரை தாக்கு பிடிக்குமா? போதை என்கிற வஸ்து எங்கே? குஜராத்தில் இருந்து வருகிறது, அதானியின் துறைமுகத்தில் இருந்து வருகிறது. இந்த சால்வை போட்டாங்க. இந்த சால்வை நான் எங்கேயும் எடுக்கிறது இல்லை, வாங்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்ன காரணம்னா, இது துடைக்கவும் முடியாது, தூரப்படவும் முடியாது. உலகத்தில் உபயோகம் இல்லாத ஒரு பொருள் இதுதான். எனக்கு போட்டதானே எடுத்துட்டு போக முடியுமா? என் வீட்டுல கொண்டு என் மனைவிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு சேலை வாங்கி தர யோக்கியது இல்லை, சால்வை வாங்கி தர கேட்க மாட்டா. இது போடுறோம். கண்டிப்பா சொல்றேன், அடுத்த திருத்தமா சொல்றேன், இந்த சால்வை போடுகிற கலாச்சாரத்தை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா போடுகிற சால்வைக்கு 750 ரூபாய்னு போடுறோம். அதனுடைய உற்பத்தி செலவு வெறும் 80 ரூபாய். குஜராத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. தமிழர்களுக்கு வேலையே குஜராத்துக்காரனை கொடுக்க வைக்கிறதுக்கு தான் நம்முடைய செல்வமும் உழைப்பும் இன்றைக்கு அர்ப்பணமாகிறது. அதனால இனத்தின் மீட்சி ரொம்ப முக்கியம். குடி செய்வார்க்கு இல்லை, நம்முடைய குடி துலங்க வேண்டும். துலங்க வேண்டும்னா என்ன செய்யணும்? கல்விதான். மேற்பால் ஒருவன் கற்பில், கீழ்ப்பால் ஒருவன் கற்பில், மேற்பால் ஒருவன் நடுபடுவான். கல்விதான். சிகரங்களை கொடுங்கள், சிகரங்களை நோக்கி உங்கள் சிறகுகளை விரியுங்கள். இந்த அழுத்தப்பட்ட சமூகம் எல்லா துறையிலும் உயர்ந்த இடத்தை அலங்கரிப்பதற்கு எது திட்டம் என்று யோசியுங்கள். பேரையூர் ஒரு காலகட்டத்தில் புகழ் பெற்றிருந்த ஊர் தான்.
நாம் கூட்டம் நடத்துவதே ஊரணியில் தான் நடத்திட்டு மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட்டினுடைய கிளை மதுரை கோர்ட்ல ஒரு வழக்கு. இப்படி ஊரணியெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டடம் எல்லாம் கட்டியிருக்காங்க, இதை தடுத்து நிறுத்தணும்னு விசாரிச்சு பார்த்தா ஹைகோர்ட்டே ஊரணியில தான் கட்டியிருக்காங்க. உலக நீதி கட்டியிருக்காங்க. ஐயா வடிவேல் ராவணன் வரலாறு சொன்னார். நாம் வள்ளர்கள், நாம் பாண்டியன் பரம்பரை, நகுதக்கினரே நாடு மிக்க நூறுனர் தலையாங்காலத்து சிறுவந்த நெடுஞ்சிலில் பாடின பாட்டு இந்த பாட்டு. படைகளோடும் பரிவாரங்களோடும் ஆணைகளோடும் சேவைகளோடும் மல்லுக்கு வந்த படையை ஒரு இளைஞனாக இருந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அன்றைக்கு எதிர்கொண்டான். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். அன்றைக்கு கோவலன் கள்வன் என்று கருதி அவனை கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக கொன்று வா என்று சொல்லி அவனை கொலை செய்தார்கள். அன்றைக்கு பாண்டிய நாட்டில் பாண்டியன் அரண்மனையில் அரசு வீற்றிருந்த மாமன்னனே அந்த முடிவை எடுத்தான். அன்றைக்கு எங்கள் கண்ணகி அந்த முடியாட்சி நிலவுகிற காலத்தில் அரண்மனைக்குள் புகுந்து கேள்விகளால் வேள்வி செய்து பாண்டியனை நிலைவுலைய செய்தாள். சிலம்பை உடைத்தாள், நீதி கேட்டாள். யானோ அரசன், யானே கள்வன் என்று சொல்லி சிம்மாசனத்தில் இருந்து கீழே விழுந்து மறைந்து போனான் பாண்டியன். ஆனால் அவன் மறைவதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலம் நமக்கு தந்திருக்கிறான். அதைத்தான் என்னுடைய முத்தாய்ப்பான செய்தியாக உங்கள்கிட்ட சொல்றான். சொன்னா தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. இதற்கு நான் மட்டும்தான் காரணம். உங்களுக்கு என்ன பற்று வேணும்? நம்முடைய குடிப்பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும். என் முதல் பிழைத்தது, நான் தான் தவறு வைத்திருக்கிறேன். ஏன் தமிழ் சமூகமே, ஏன் வருங்கால தலைவரையே, வரலாற்றை எழுதப் போகிற என் இனமே, பாண்டியன் பரம்பரைதான் தவறு செய்ததென்று நீ கருதி விடாதே. தென்குலம் காவல் என் முதல் பிழைத்தது. நான் தான் இதற்கு காரணம். என்னுடைய பரம்பரை இந்த தவறை செய்யவில்லை. தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது என்று வாக்குமூலம் தந்துவிட்டுத்தான் பாண்டியன் உயர்ந்தவன் தான். ஆகவே நம்முடைய பரம்பரைக்கு, நம்முடைய மரபார்ந்த பெருமைக்கு என்னவெல்லாம் அடையாளம் இருக்கிறது என்று தேடுவோம். ஒரு ஆய்வறிஞர் பேசினார். தேட வேண்டிய காலம் இது. ஏன்னா உலகத்தில் எல்லா தேசிய இனங்களும் தங்களை புதுப்பித்துக் கொள்ள தொடங்கி இருக்கின்றன. நீங்களும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குடிப்பதை அறவே தவிர்த்து விடுங்கள். கணவன் குடித்து விட்டு வந்தால் மனைவியே கணவனை அடிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. சும்மா அடிக்கின்றது. மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்தி காரி துப்பி அடிக்கணும். பாதகம் செய்வதை கண்டால் அவர் முகத்தில் மோதி விழுந்து விடு. பார்ப்பார். பாரதி பாட்டை எதுக்கு பயன்படுத்துறோமோ இல்லையோ, எதுக்கு பயன்படுத்த ஒரு போதை இல்லாத சமூகம் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகார வெறிதான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி பிடிக்கும். 2026 தேர்தலுக்கு இப்போதே ஜோசியர்கள் எல்லாம் கடை திறந்து வச்சுதான். ஜோசியனுக்கு வியாபாரம் பயங்கர வியாபாரமா இருக்கும். என்கிட்டே நான் பாண்டியன் மண்டியில வர்றேன், நீங்க என்ன நட்சத்திரம்னு கேட்கலாம். அவன் ஏன் 1000 ரூபாய் வாங்க திட்டமிடுறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதே தவிர இந்த தேர்தல் முறையில எனக்கு சின்ன வயசுலயே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நிமித்திகர்கள் புறப்பட்டு விட்டார்கள். 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 9 முதலமைச்சர்கள் பேரை சொல்றாங்க. கட்சி இல்லாதவெல்லாம் கட்சி இருக்குன்னு காட்டுறாங்க. அநாதைகள் எல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். தரவுகளோ தெளிவோ திட்டமோ கொள்கையோ குறிக்கோளோ இல்லாதவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள்.
நீங்க ஆசைப்படப்படாது, ஆசைப்படலாம். அத்தனைக்கு ஆசைப்படுன்னு ஒரு சொன்னோம். பிள்ளைங்கிரி மலையில் இருக்கான், அவன் 16 வயசு பள்ளி மாணவிக்கு கூட ஆசைப்பட்டுட்டான். பிறகு நம்ம அதை சொல்லல, அதிகாரத்தின் மீது ஆசை, அது தப்பு இல்லை. அது நமது குறிக்கோளாக இருந்தால் அது குற்றம் இல்லை. அதை வென்றெடுப்பதற்கு நான் என்ன செய்யணும், அதற்கு என்ன திட்டம்? கல்விதான் மிகப்பெரிய பேராயுதம். அதை இந்த ஊர்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள், தவிப்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உயர்ந்த இடத்துக்கு போகணும், உச்சத்தை தொட வேண்டும். உச்சத்தை தொட்டவெல்லாம் நம்மளை விட ஒன்றும் அவதார புருஷன் கிடையாது. நம்மை போல உழைக்கிற மக்கள் தான் உச்சத்தில் போயிருக்காங்க. ஒரு பட்டியல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல்ல படித்தவன் எவனாவது தமிழ்நாட்டில் தேர்வு பெற்ற மாணவர்கள் முதல் இடத்துக்கு எவனாவது வந்திருக்கான கிடையாது. அவன் எல்லாமே லக்கான் கோழி மாதிரி. நம்ம எல்லாம் நாட்டுக்கோழிகள். இதுதான் உண்பதற்கும் ஏற்றது, உடலுக்கும் ஏற்றது. அதனால கிராமத்தில் இருந்துதான் ஒருத்தன் உருவாகி வருவான். ஒரு பழத்தோட்டத்தில் வேலை பார்த்தவனுடைய மகன் தான் இந்த நாட்டில் சர்வதேச அரங்கத்தில் 26 யூனிவர்சிட்டியில டாக்டரேட் வாங்கினான், டாக்டர் மன்மோகன் சிங். ஒரு படகோட்டின் மகனாக பிறந்தவன் தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் பாலைவனத்தில் அணுவாயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி உலகத்தின் வல்லரசு இந்தியா என்று உலகத்துக்கு சொன்னது அடல் பிஹாரி வாஜ்பாய் இல்ல, எங்கள் அப்துல் கலாம் என்கிற தமிழன் தான், ஒரு படக்குட்டியின் மகன் தான். ஆகவே சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாம் சாமானியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த சாமானியர்களாகிய நீங்கள் சரித்திரம் படைக்கிற இடத்திற்கு வர வேண்டும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இந்திர வைசிய இந்திர வேளாளர் சங்கத்தை தொலைநோக்கு பார்வையோடு தொடங்கி ஒரு ஸ்பார்க், ஒரு பொறியை பற்று வைத்து அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உந்துதலில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு குழுவாக, ஒரு சங்கமாக இணைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. சங்கம்னா கூடி வாழும் இயல்புடையது. அதனாலதான் சங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நீங்கள் இதை கூடி இதை எப்படி பெருமைப்படுத்தலாம்? நம்மகிட்ட மாறல் இருந்தா மட்டும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியும். நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா எப்படி நீங்க உரிமை கொண்டாட முடியும்? மாறல் தான் முக்கியம். அது நம்ம பல பேர் விட்டுட்டோம். அது இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய நுகர்த்தடியில் கூட்டப்பட்டு விட்டோம். நான்கில் சம்பத்துக்கு உடன்பாடு இல்லை. என் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. நான் ஒரு சாதாரண போன் 2000 ரூபாய் போன் தான் வச்சிருந்தேன். ஒரு சினிமாவில் நடிக்க தொடங்கினதுக்கு பிறகு என் மகள் எனக்கு இதை வச்சுக்கப்பா, உனக்கு உலகம் போற போக்க தெரியலன்னு என்ன சொல்லி இதை வாங்கி தந்துட்டா. எனக்கு இப்ப வருகிற போன் எல்லாம் வெளியில சொல்ல முடியல. இது என்னுடைய தமிழில் சொன்னால் இந்த ஆண்ட்ராய்டு போன் வினை சுமை. இந்த ஆண்ட்ராய்டு போன் உலா பிணம். இதை ஆக்கத்திற்கு பயன்படுத்துங்கள், அழிவிற்கு பயன்படுத்தாதீர்கள். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இந்தியர்கள் படிக்க முடியாது, அறிவிச்சுட்டாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நான் படிக்க முடியாது, நீ அறிவிச்சுனா. 7 லட்சம் இந்தியர்கள் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்திலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள். காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, கையிலே கிடக்கிற வளைகளை விற்று, கடைசியில் மிஞ்சி இருந்த கரிசிமணி மாலையை விற்று, பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றால் வெளியேறு, குடியேற்ற கொள்கையை மாற்ற கொண்டு வந்து விட்டான். 205 பேர் இங்கே இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுவதை போல அருமையில் வருகிறது. கவலை என்னை கவுகிறது. போர் விமானத்தில் வருகிறார்கள். போர் விமானத்தில் குடிக்க தண்ணி இல்லை, போர் விமானத்தில் சுவாசிக்க காற்றில்லை. என் பெருமைக்குரியவர்களே, காலிலே சங்கிலி
கையிலே விலங்கு. நாகரிக சமுதாயம் தானா? நாங்கள் நாகரிக சமுதாயம். நாங்கள் மாற்றவரை மதித்தோம், பகை பாராட்டியவருக்கு அங்கீகாரம் கொடுத்தோம். நீ நாகரிக சமூகமா? இந்த கணினி யுகத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் ஆகாயங்களாக உயர்ந்திருக்கிற இந்த காலத்துல கையிலே விலங்கோடும் காலிலே சங்கிலியோடும் என் தேசத்தின் குடிமகனை அமெரிக்காவில் இருந்து அனுப்புகிறான் என்றால் மாறி வருகிற உலகத்தில் கல்வியும் அறிவும் ஒழுக்கமும் நம்மிடம் இல்லாமல் போகுமானால் நம்மை பொட்டு பூச்சியாக்கி விடுவார்கள், புன்னை தேவையாக்கி விடுவார்கள். நம்முடைய இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதால் வானம் இருண்டதடா, பல்லிருட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரினம் மங்கி கருத்ததடா, ஈனம் கலந்ததடா, இழிவு மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா என்பதை நினைத்து பார்த்து ஒரு சேனை அமைத்து நம்முடைய இனத்தினுடைய இருப்பை உறுதி செய்வதற்கு இந்திரகுல வைசிய வேளாளர் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா என்று கேட்டு இன்னும் பேச நிறைய செய்தி இருக்கிறது. ஆனால் வயிற்றுக்கு சோறுக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத்து நிலைமை தெரியாதவனும் நீங்கள் படித்து விடுகிறீர்கள் என்று பயமாக இருக்கிறது. அமெரிக்காவில் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருந்தான். எதிரில் இருந்த ஒருவன் இழந்தான், துப்பாக்கி குறிபார்த்தான். பேசிக் கொண்டிருந்தவனுடைய கை நடுங்கிற்று, கால் நடுங்கிற்று, கண்கள் மயங்கியது, வியர்த்து கொட்டியது, சுட்டு விடுவான் போல் தெரிகிறது என்று அவன் அச்சப்பட்டான். அப்போது துப்பாக்கியை குறிபார்த்தவன் சொன்னான், உன்னை சுடவில்லை, உன்னை அழைத்துக் கொண்டு வந்தவனை தான் சுடப்பதற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.